வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் பசுபதி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை பார்த்தீங்கன்னா WWE திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. NXTக்கு எதனால் இப்போது சிஎம் பாங் வந்து மாற்றியிருக்கிறாங்க. இதே போல் ஒரு சில ரஸ்லிங் இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் செய்து நம்ம சிஎம் பாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎம் பாங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க்கு வந்து வந்திருந்தார். அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். ஆக்சுவலி 2 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து பங்கெடுத்திருந்தார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜுக்கும் ட்ரெக் வில்லியம்ஸுக்கும் நடக்கிற NXT சாம்பியன்ஷிப். இது வந்து அக்டோபர் 1 CWவில் மாறும்போது மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எக்காலத்தை வந்து டிஸ்குவாலிஃபையோ அல்லது சீட்டிங்கோ எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி வேணும். அந்த ரெஃப்ரி வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் சொல்லியிருப்பார். அதாவது ஈத்தன் பேஜும் சரி ட்ரிக் வில்லியம்ஸும் சரி இன்றைக்கி ஷோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணாமல் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. சரி, இவங்க இதே மாதிரி சண்டை போட்டுருந்தா ஒரு கிளியரான ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் WWEல ஒரு பாப்புலரான ரெஸ்லரை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 சிஎம் பாங் வருவார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வராரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மக்களே மறந்துடாதீங்க, அக்டோபர் 1 நடக்க போகிற அந்த NXT பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நடக்குது. கொஞ்சம் பெரிய அரினால தான் நடக்குது. ஸோ அதனால் ஆடியன்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிஎம் பாங் என்னோட அப்பீரியன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, இது மென்னுனா அது உமன் டிவிஷன். அதாவது NXT சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அப்பீரியன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி உமன் சாம்பியன்ஷிப்பாக அப்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாரு. லக்ஸனா அவருடைய ஸ்டூடெண்ட்டு, அவருடைய தீவிர ஃபேனு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா ரிங்கில் நின்று பேசியிருந்தாங்க. இந்த ஒரு அபூர்வ வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி ஜூலியா தான் பார்த்தீங்கன்னா NXTயுடைய உமன் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் CWவில் NXT மாறும்போது மோத போகிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஜூலியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான், நான் வந்து ஒன்று CWவில் வாங்கிட்டு இருக்க உமன் சாம்பியன்ஷிப்பை வாண்ட்டு வந்து பிடுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் நடந்ததில்ல, அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸனா வந்து ஜூலியாவை அட்டாக் பண்ணும்போது தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஜூலியா பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது செகண்ட் மேட்ச்சு, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா போன வாரம் விளையாட்டாங்க. இது அவங்களோட செகண்ட் மேட்ச்சு. ஸோ அவங்க செகண்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். ராவில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து ரியா ரிப்ளே வந்து உனக்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் ஜட்மெண்ட்டுக்கு வரலாம், நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். பட் ரியா பார்த்தீங்கன்னா டேமினுக்கு நீங்கள் பண்ணது தப்பு. அதாவது ஃபின் பேலர் கரெக்டாக தான் பேசியிருப்பார். நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பண்ணும்போது நீங்களாம் ஹெல்ப் பண்ணவே இல்லை, டேமினுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், அதை மட்டும் தப்பாக பேசுங்க, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தார். பட் ஆனால் ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டொரர் ட்வின்ஸாக பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கொடுக்குறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூடலாம் வரமாட்டேன், நான் வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணுறேன், உங்கள் டீமை மிஸ் பண்ணுறது தான். பட் ஆனால் எனக்கு வந்து டேமின் இருக்காது பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜெயிலாக வந்திருப்பார். இப்போது இதை வச்சு ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே அழுதுட்டு இருக்க மாதிரி, அதில் இப்போதைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த போஸ்டரை ரெடி பண்ணதே சாட்சாத் நம்ம ஃபின் பேலர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் இதை போட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த போஸ்டரை பார்த்து நான் ஷாக் ஆகலை, நம்ம ஃபின் பேலர் போட்டிருக்காருல அதை பார்த்து தான் ஷாக் ஆகிறேன். அதாவது நீங்களே குண்டு வைப்பீங்களா, நீங்களே சிம்பட்டிக் போடுவீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படிங்கிறத WWE திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ இது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா WWE வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்லேருந்து நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு. முந்தியில் அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஷோ மாதிரி பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ராஸ் ஸ்மாக்டவுன் அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட். இப்போ வந்து அது வீக்லி ஷோவாக நடத்துகிறாங்களா இல்லாட்டா எப்படின்னு தெரில. பசங்க வீக்லி ஷோ நடத்தலாம்ப்பா, எல்லாமே 2 hours நல்லாயிருக்கும். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேரும் நல்லா இருக்குல்ல. இதை வந்து இப்போ அஃபிஷியல் போஸ்டராக பார்த்தீங்கன்னா WWE யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரோமன் ரெயின்ஸ், பியாங்கா பெலர் மற்றும் செத் ரோலன்ஸ் இருக்கார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம WWEல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவர் போஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. லிவ் மார்கன் கவர் பேஜில் நம்ம கோடி ரோட்ஸ் இருக்கார். இது ஆக்சுவலி இப்போதைக்கு லைவ் ஒன்றாக நடக்கும். பட் ஆனால் இந்த WWE வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி நடத்தினா நல்லாயிருக்கும். பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட் பேட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் குந்தருக்குமான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்.
இப்போதைக்கு பிளாக் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 5 மேட்ச் தான் நடத்துவார். இப்போ 5 மேட்சையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 6ஆவதா இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆக்சுவலி இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் டிஃபன் ஆகலை அப்படிங்கிறதுனால, அதாவது அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து டிஃபன் ஆகலை. இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சாக குந்தருக்கும் சாமி ஜெயினுக்கும் பார்த்தீங்கன்னா பேட் பெட்டில் மேட்ச் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்காது, WWE பார்த்தீங்கன்னா இதை வந்து அடுத்த பேப்பருக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனால் அடுத்த பேப்பரின்னு பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் சாமி ஜெயினுக்கு நல்ல ஒரு மவுஸ் உண்டு. மேபி WWE பார்த்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியா வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. பேட் பெட்டில் ஆல்ரெடி 5வது மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது 6வது மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லாட்டா சவுதி அரேபியா நவம்பர் மந்த்துக்கு இதை மேட்சஸ் ட்ராப் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐசி டைட்டில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயின் குந்தர்கிட்ட இருந்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் ஜேவுஸுக்கு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக சாமி ஜெயின் மோதுறாரு. அவர் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்கான மெட்டீரியலா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி ஜெயின் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட மெட்டீரியல் தான். பட் நான் இப்போ டைமும் நேரமும் சரியில்லை அவருக்கு. அடுத்தது மேட் டைட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த WWE வரதுக்கு ஆசைப்பட்றேன், WWE என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா நான் WWE வருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் மேட் டைட்டில் வந்து WWE வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ டோனி கான்ட்ட இதை வச்சே கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் மேட் டைட்டில் WWEலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா AEWக்கு கூப்பிட்டதுக்கு விரும்புனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மேட் டைட்டில் மேலே எங்களுக்கெல்லாம் பெரிய அளவு இம்பேக்ட் இல்லை, அவரை AEWக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. மேட் டைட்டிலுடைய பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான பிஹேவியர் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து அவர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணதே செக்ஷன் காரணமாக தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை AEWக்கு வந்துடக்கூடாது மேட் டைட்டில் மூலிமா. இப்போ சிஎம் பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா AEWக்கு நல்லாவே தெரியும், சிஎம் பங்கனாலே கலகம் தான். அப்படி தெரிஞ்சும் AEW கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா AEW விட்டே போயிட்டார். அதாவது WWEல சண்டை போட்டுட்டு இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா AEW போனார். கடைசியில் AEWல சண்டை போட்டு மறுபடியும் WWEலே வந்துட்டார். அப்படி ஒரு குழப்பம்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி மேட் டைட்டில் வச்சு நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஒரு பிரச்சனையில் போனோன்னா நம்ம திரும்பி WWEலேருந்து AEWக்கெலாம் கூப்பிட்டது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு டோனி கானே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேட் டைட்டில் வந்து AEWக்கு கூப்பிடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, AEWல அவர் வரண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாட்டாக்காவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சும்மாவே பார்த்தீங்கன்னா இந்த மேத்யூ இருக்கார்ல, அதாங்க மேட் டைட்டில், இவர் வந்து AEWவை கலாச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ AEW பார்த்தீங்கன்னா ஒன்று விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன மாதிரியான தாக்குதலை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி நண்பா, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்படி தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப் பண்ணிக்கோங்க.